போரடித்து போய் இருந்த பாடல்களின் கட்டமைப்பை உடைத்து எங்களின் கற்பனையை எல்லையற்ற சுதந்திர வனத்துக்கு கொண்டு வந்தது ரகுமான் தான். தன் இந்தி சினிமா வாழ்க்கையில் எத்தனையோ ஹிட்களை கொடுத்திருந்தாலுமே தில்சே தான் ரகுமானின் முதல் இன்டர்நேஷனல் சூப்பர் ஹிட். அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய ஹிட் அது. சையா சையா பாட்டு சுக்விந்தர் சிங் என்கிற சாக்லேட் பையனை அறிமுகப்படுத்தியது. இங்கிலாந்தின் FM ரேடியோக்களில் எல்லாம் தொடர்ந்து ஒலித்தது அந்த பாடல். விரைவில் காட்டுத்தீயாக ஐரோப்பாவிலும் பரவியது. மிகேல் செரிவோவ் என்கிறவர் ருமானிய நாட்டின் பிரபலமான சினிமா விமர்சகர், டிரான்சிஸ்லேனியா உலக சினிமா விழாவின் கலை இயக்குனரும் கூட. சையா சையா பாட்டை முதலில் கேட்டபோது எனக்கு புதிய உணர்வு ஏற்பட்டது. காதுக்கு இனிமை யாக்காவோ கேட்டவுடன் பிடித்து போன ஒன்றாகவோ முதலில் தெரியவில்லை. ஆனால் கேட்க கேட்க அது மிகவும் ஃப்ரெஷ்ஷான மனநிலையை ஏற்படுத்தியது. மிக நவீனமான இசை, பாரம்பரிய இந்திய இசையை தற்போதைய உலக இசைக்கு கொண்டு வந்த பாட்டு அது என்று புகழ்ந்தார். பிற்பாடு இதே சிர்லோவ் ரகுமானின் லகான் பாடல்களை கேட்க நேர்ந்தது. பரவசமான அவர் ரகுமானின் பெரும் ரசிகராகவே மாறிவிட்டார். பாலிவுட் இசை பற்றி எனக்கு ரொம்ப